கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமானா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 3:1, ரோமன்ஸ் 3:1. இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணாருன்னா, 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 2லையும் என்ன முதல்ல விருத்த சேதனம் இல்லை நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதியார் எப்படி பாவத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு 2வது அதிகாரம் முழுவதும் என்ன சொன்னார், எப்படி யூதர்கள் எல்லாமே பாவத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ரட்சிப்புக்கு அவங்க என்ன இது பண்ணுறாங்க, அவங்க என்ன அவங்களுடைய நியாயப்பிரமாணத்தையும் விருத்த சேதனத்தின் மூலமாக தேவ நீதி கிடைச்சிரும் அப்படின்னு அவங்களுக்கு நினைக்கிறது தவறு அப்படிங்கிற சொன்ன உடனே இப்போ அவங்ககிட்ட இருந்து ஒரு கேள்வி வரும்னு எதிர்பார்க்குறாரு. அதாவது 2 பேருமே பாவத்தில் தான் இருக்கிறோம். ஒரு வெளியரங்கமான அடையாளம் தேவ நீதியை கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறத சொன்ன உடனே இப்போ இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யூதர்கள், இதை வாசிக்கிற யூதர்களுக்கு என்ன கேள்வி வரும்? அப்போ யூதர்னால என்ன மேன்மை என்ன, விருத்த சேதனத்தினால மேன்மை என்ன? ஏன்னா எங்களுடைய அடையாளம் என்ன? நாங்கள் யூதர்கள், நாங்கள் விருத்த சேதனம் பண்ணவங்க. அப்போ பவுல் இங்கே சொல்லும்போது தன்னுடைய அடையாளம், தான் யூதன் என்பதை மறுக்கலை. அவர் அது என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது அவருடைய யூதர் என்ற ஒரு தன்மை, அது விருத்த சேதனம் பண்ணது என்பது தேவனிட்ட ஒரு நேரடியாக ஒரு பெரிய ஒரு காரியத்தை கொடுக்காது. ஏன்னா அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. ஏன்னா அடுத்த வசனத்தில் சொல்லும்போது அது எவ்வளவு மிகுதியானது அப்படிங்கிற சொல்ல போகிறாரு. ஆனால் அதற்கு முன்பாக என்ன சொல்கிறாரு, இல்லை நீங்கள் எதை சார்ந்து இருக்கிறீங்க, உங்களுடைய யூதன் என்கிற ஒரு அடையாளமா, இல்லை நீங்கள் உங்களுக்கு ரட்சிப்பு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணதுனாலயா அப்படிங்கிறது. அப்போ இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, தன்னுடைய ஒரு தியாலஜிக்கலாக ஒரு கர்த்தத்துவத்தை சொல்லும்போது என்ன, நம்மளுடைய அடையாளம் ஒரு நான் எந்த குடும்பத்திலேருந்து வந்தேன், நான் எந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தேன், என்ன மாதிரியான ஒரு பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கிறேன், இல்லை எந்த விதமான ஒரு சடங்காச்சாரங்களை கடைப்பிடிப்பதனால எனக்கு ஒரு தேவநீதி வருவதில்லை. எதனால் வருகிறது? நீதிமான் விசுவாசத்தினால தான் பிழைப்பான். ஏன்னா கொஞ்சம் யூதர்கள் உண்மை இல்லாதவங்களாக இருந்தால் கூட தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. அவர் எப்படி அவர் அதை நிறைவேற்றுவாருங்கிறத நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அப்போ இங்கே பவுலுடைய ஒரு தொடக்கத்தில், இந்த 3வது அதிகாரம் தொடக்கத்தில் சொல்லும்போது எப்படி ஒரு யூதனாக இருந்தாலும் சரி, புறஜாதியானாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே நீதி, தேவ நீதி எதிலிருந்து வருகிறது? விசுவாசத்தினால தான் வருகிறது என்பதை தான் இங்கே மிக தெளிவாக அவங்க யூதர்கிட்டருந்து ஒரு கேள்வி வரும்னு சொல்லி அந்த கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் சொல்கிறார். சரியா? சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் யூதர்களுக்கு எழுதும்போது, நீங்கள் எங்கே இருந்து வந்தீங்க, அதாவது நீங்கள் யூதன் என்கிற அடையாளம் எப்படி வந்தது? நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு யூதத்தில் வந்தீங்க. அதனால உங்களுக்கு அதனால நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, இல்லை உங்களுக்கு தேவ நீதி கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்கல்ல, அது இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலான்னா, நீங்கள் கிறிஸ்தவன் எப்படி உறுதியாக எடுக்கிறீங்க, உங்களுக்கு தேவ நீதி எப்படி கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உங்கள் அம்மா அப்பா நீங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தீங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லையே. எது? ஏன்னா நீங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிறது நல்லது தான். ஆனால் அதனால் நீங்கள் கிறிஸ்தவம் இல்லையே. உங்களுடைய நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்கிறதுனால, இல்லை நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஆவிக்குரிய, இல்லை இதில் ஒரு மதத்தை பிடிக்கக்கூடிய சடங்காச்சாரமான காரியங்களை நீங்கள் போட்டுறீங்க. அதாவது நல்ல ஒரு ஆவிக்குரிய பாரம்பரியம் வர்றது நல்லது தான், அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது நம்மளை தேவநீதியை கொடுக்கறதில்ல, அதனால நம்ம ரட்சிக்கப்படுவதில்லை. நம்ம ஒவ்வொருவருடைய ரட்சிப்பும் நம்ம தேவநீதி எதனால் வருகிறது? நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால தான் உண்டாகிறதே ஒழிய, இது அம்மா அப்பா, இல்லை நீங்கள் உங்கள் சபை, இல்லை உங்களுடைய வேறு ஏதாவது ஒரு காரியம் உங்களை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தும், அதனால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா
அது இல்லவே இல்லை என்பதை காட்டுவதற்கு தான் இப்படி அவர்கள் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அது இல்லை, அது நீங்கள் யூதனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு புறஜாதியனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான் என்பதை வலியுறுத்தும் விதமாக சொல்லுகிறார். வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய பாரம்பரியமோ இல்லை சடங்காச்சாரமோ இல்லை அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களோ அவர்களை ரட்சிக்கவில்லை. ஆனால் அவர்கள் விசுவாசத்தை கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் தங்களுடைய விசுவாசத்தை வைத்து அதன் மூலமாய் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.